ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபேவரேட் காய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ ரீசெண்டாக மதுரை போயிருந்தேன். மதுரையில் வந்து இந்த நாட்டுக்காய் கிடச்சிது எனக்கு, குட்டி 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 நாட்டுக்காய். இதை பார்த்த உடனேயே ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய், செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய். மறுபடியும் சொல்கிறேன், இந்த செட்டிநாட்டு ஸ்டைலில் பண்ணக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய்ன்றது நிறைய ரெசிபிஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு வேரியேஷன் எடுத்து நான் செய்கிறேன். சார் இது அதில் கிடையாது, சார் இதில் கிடையாது அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது ஒன்று தி செட்டிநாடு ஸ்டைலு. ஸோ எனக்கு எப்படி தேவையோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன இன்க்ரீடியன்ட் பிடிக்குமோ பார்த்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ வாங்க இந்த சின்ன சின்ன கத்திரிக்காயை வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். முதல்ல இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ முதல்ல அதை வறுத்து அந்த பேஸ்ட்டுக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்பர் 1, நம்ம வச்ச பாத்திரம் நல்லா சுட்டெடுத்து நான் இந்த டிஷ் வந்து ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸு நல்லெண்ணெய். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து இன்னும் ஒரு 10 முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி பருப்பு, 10 முந்திரி பருப்பு. அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உடச்ச கடலை, அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் ஜீரகம். இதை லோ ஃப்ளேமில் முதல்ல ஸ்ட்ரைட்டாக வருங்க. இந்த இதில் வந்து சில பேர் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு சேர்க்குறவங்களாம் இருக்காங்க. அது ஒரு வெர்ஷன். அதான் நான் சொன்னேன், அதெல்லாம் நான் பண்ணல. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெர்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், காஞ்ச தேங்காய் துருவல், இதுலேயே ஒரு 5 பல்லு பூண்டு, இதுலேயே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு 5 கருவேப்பிலை, ஒரு 6 காஞ்ச மிளகாய். நான் ஒரு தக்காளியில் ஒரு பாதி தக்காளி இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னொரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதி தக்காளி சேர்க்கேன். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 உப்பும் போட்டு அரைக்க போகிறேன். நான் வந்து முதல்ல மிக்சியில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் இப்போ ஸ்டவ்வில் மிக்சியில் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நான் அரைப்பேன். ஏன்னா இந்த கசகசா ஜீரகம்லாம் தட்டில் போட்டு எடுத்திங்கன்னா அங்கே பாதி இங்கே பாதி அதிலே போய்டும், தட்டிலே போய்டும். ஸோ டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிடும். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 300 கிராம்ஸ் கத்திரிக்காய் இருக்கும். சம்வேர் அரௌண்ட் 250 to 300 கிராம்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த கத்திரிக்காயில் இந்த காம்பு இருக்குல்ல, காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த 4 பக்கமும் வாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே புழு பூச்சிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தண்ணியில் போட்டிருக்கேன். கத்திரிக்காயை நான் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டவலில் நல்லா துடைச்சிட்றேன். ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி இருந்ததுன்னா அந்த எண்ணெய் வந்து மூஞ்சில் அடிக்கும். ஸோ அதனால்
நல்லா இது மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் துணியை வச்சு துடைச்சிருங்க. சரி, இந்த மாதிரி துடைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். வாங்க நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து லிட்ரரியாக இன்னும் கூட நிறையவே எண்ணெய் விட்டு நம்ம எப்படி போண்டா பஜ்ஜிலாம் பொரிக்கிறோமோ அந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் எண்ணெய் வேஸ்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே எண்ணெயை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சுடட்டும். எப்படி நம்ம வடை பஜ்ஜிக்கெல்லாம் சூடு வேணுமோ அந்த சூடு வரட்டும். நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா புகை வருது. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயை நம்ம போடுவோம். இதுக்கு தான் சொன்னேன், தண்ணி இருந்ததுன்னா படப்படன்னு அடிக்கும், நம்ம கையிலையும் மூஞ்சிலையும் படத்துக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கத்திரிக்காய் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் அது கத்திரிக்காய் உப்பு பிடிக்கும். நல்லா இதில் நல்லா சாஃப்டாக ஒரு 80% குக் பண்ணி எடுத்துரும். கூடியமான வட்டுக்கும் இந்த பகுதி எண்ணெயில் நிறைய நேரம் இருக்கிற மாதிரி பாரு. ஏன்னா அந்த ஏரியா தான் ஸ்லைட்டாக வேகத்துக்கு லேட் ஆகும். ஸோ இந்த காம்பு பகுதியை நல்ல எண்ணெயில் படுற மாதிரி வைங்க. எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதா சட்டுன்னு வந்துடும். இந்த காம்பு பகுதி தலைப்பகுதி மட்டும்தான் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எண்ணெயில் அந்த பகுதி ஜாஸ்தி நேரம் படுற மாதிரி வைங்க. சட்டுன்னு வந்துடும், அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா குழம்புல போட்டு வேக வைக்கலாம். பட் சம்டைம் என்ன ஆகும்னா அந்த கத்திரிக்காய் வந்து மொத்தமா காணாம போயிடும், குழம்போட குழம்பாயிடும். இந்த கத்திரிக்காய் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறது இந்த கத்திரிக்காவே இருக்கும். முழு சாப்பிடும்போது நம்ம கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் கிடைக்கும். இதே கத்திரிக்காய் எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் காய் ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி இதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணி இதே எண்ணெயில் ஃபுல்லாக எண்ணெயிலே பண்ணி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாத்தில் சுட சாத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தோலோட நல்லா சுருங்கி சாஃப்டாக வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் எடுங்க. எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க தனியா. இப்போ இந்த எண்ணெய் அப்படியே சுட்டுன்னு இருக்கு. இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு கிராக்கலாட்டும். நம்ம அந்த கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெய் தான். ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சு வெந்தயம், இதுலேயே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுட்டு நான் ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்க்குறேன். கருவேப்பிலை, நம்மளோட பருப்பு ஸ்லைட்டாக கலர் மாறட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃப்ளேம் வந்து லோலியே இருக்கட்டும். வெங்காயம் நல்ல டார்க்காக குக் ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே காய்க்கு உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பு இந்த எண்ணெயில் இருக்கும். அதனால நீங்கள் உப்பு போடும்போது ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌன் ஆகட்டும். இந்த மசாலாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை போட்டுட்டு நல்ல வெழுமூணா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம மிக்சியில் வருத்தம் இல்லை, அதெல்லாம் நான் மிக்சியில் போட்டு இது மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நான் பண்ணுற இந்த கத்திரிக்காய் டிஷ் வந்து ஒரு 5 பேருக்கு 1 டைம் சர்வு. ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இது வந்து 5 பேருக்கு 1 டைம் சர்வு கரெக்டாக இருக்கும்.
சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெளியில் வச்சா நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த அரை தக்காளி சொன்னேன்ல, ஒரு தக்காளி அரை தக்காளி அரைக்கட்டுக்கு யூஸ் பண்ணேன், பேலன்ஸ் சேர்த்துறேன். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி சாஃப்டாக வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுறேன். இந்த ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் 1 2, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. சட்டுன்னு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. கலர் மாறத்துக்குள்ள சட்டுன்னு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இதோட பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் குக் பண்ணு. நல்லா பார்த்தீங்களா, ஒரு தொக்கு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. இப்போ நல்லா குக் ஆகி நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இப்படி குக் பண்ணிட்டு கரைச்ச புளி தண்ணி வச்சிருக்கேன். 1 2 3 4, இது வந்து ஒரு 10 கிராம் இருக்கும். 40 கிராம் புளி தண்ணி விட்டுருக்கேன். புளி தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம், இந்த உப்பு புளிப்பு காரத்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது, அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. 1.5 டம்ளர் இருக்கும் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சு மறுபடியும் நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம விட்ட புளி தண்ணி நல்லா கொதிச்சு சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் முதல்ல செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 உப்பு தேவைப்படுது, 1/2 உப்பு சேர்த்துட்றேன். மிக்ஸி அலம்பி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி. இது ஸ்லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த குழம்பு ஸ்லைட்டாக ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட கத்திரிக்காயை சேர்த்துருங்க. கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிறண்டு வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கத்திரிக்காயும் பேஸ்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சொன்னேன்ல இவ்வளோ நேரம் கொதிக்குது கத்திரிக்காய் பாருங்க. இதே நீங்கள் டைரக்ட் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா மசிஞ்சு காணாமல் போயிடும். இது வந்து நம்ம ஒரு பைட்டுக்கும் ஒரு வாய்க்கும் ஒரு சின்ன சின்ன கத்திரிக்காய் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் நல்ல மேலே கிளேஸ் மாதிரி படர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு
ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம், இந்த கத்திரிக்காய் தொட்டுட்டே சாப்பிடலாம். நல்லெண்ணெய் போட்டு கலந்து சாப்பிடுங்க. ஐ வில் அஷ்யூர் யூ, இந்த வருஷம் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பார்த்தினா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு அருமையான ரெசிபி. நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸலண்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரலன்றதுக்காக எப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ சைமல்டேனியஸாக வாட்ஸ்அப்லையும் போட்டுருவோம். ஸோ தட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்மளோட வீடியோ செக் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால பார்த்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்ந்துக்காது. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜன்.